என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி ஃபார் போலீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆனாலும் சரி, இல்லை அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் SI எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆனாலும் சரி, உங்களுக்கு பேசிக் அப்படிங்கிறது இங்கிருந்தே நம்ம தர ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த சேனலில் இப்போ கொடுக்க போகிற வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம். ஸோ அது மாதிரி நீங்கள் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணலைனாலும் இந்த ஃப்ரீ வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஃப்ரீ வீடியோ லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் கொடுக்க போகிறோம், இப்போ நீங்கள் ஃப்ரீ வீடியோ அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் மட்டும் தருவாங்க அப்படின்னு யோசிக்க வேணாம். எக்ஸ்க்ளூசிவ்லி நம்ம ஃபுல்லாகவே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் என்னெல்லாம் தேவைப்படுதோ 100% ஃபுல் சிலபஸையுமே நம்ம அதை கவர் பண்ணி தர்றோம். ஸோ அதில் மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி படிச்சவங்களுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று கொண்டு வந்திருக்கோம், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, முதல் சிலபஸ் தெரியாதவங்க TNUSRB எக்ஸாம் போலீஸ்க்கு இப்போதான் ப்ரிப்பேர் ஆகுறீங்க, இப்போதான் சில பேர் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் இந்த சிலபஸ் பற்றி தெரியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சிலபஸோட இன்ட்ரோ பார்த்துடலாம். ஸோ இப்போ கரண்ட்ல 2025ல ஒருவேளை எக்ஸாம் வந்துச்சுன்னா இப்போ கரண்ட்ல இருக்க சிலபஸ் இதுதான். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70 கொஸ்டின்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 80 கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 70 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி 80 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, இப்போ 70 மாத்திட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா முதன்மை தேர்வு அண்ட் தமிழ் தகுதி தேர்வு ரெண்டா ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. இந்த தமிழ் தகுதி தேர்வை பொறுத்தவரை தமிழ் எலிஜிபிலிட்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 80 கொஸ்டின் இருக்கும். மினிமம் 40 கொஸ்டின். இதுல 40 கொஸ்டின் கிடையாது, 40% எடுத்தா கூட போதும். நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 32 கொஸ்டினுக்கு மேல ஒரு 35 கொஸ்டின்ஸ் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட மெயின்ஸ் பேப்பரை கரெக்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல மெயின்ஸ்ன்றது பெருசா யோசிக்க வேணா, நம்ம அப்ஜெக்டிவ் டைப் 70 கொஸ்டின் இருக்கும், அவ்வளவுதான். உங்களுக்கு தமிழ் நாலேஜ் இருக்கா அப்படின்றதுக்காக தமிழ் எலிஜிபிலிட்டி. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 6 to 10 இருக்கக்கூடிய தமிழ்ல இயல் வைஸ் நம்ம டெஸ்ட் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதை நீங்க ரெகுலரா பாத்தீங்கன்னாலே போதும். இதுல நீங்க பெருசா கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. நீங்க நார்மலா எக்ஸாம் போயிட்டு நீங்க தமிழே படிக்காம எழுதினா கூட 32 மார்க் போட்டலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க ஸ்கூல்ஸ்ல தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, தமிழ் மீடியமா இருந்தீங்கன்னா, தமிழ் சுத்தமா தெரியல, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிச்சு ஒரு 10 வருஷம் கேப் ஆயிருச்சுன்னா தான் நீங்க தமிழ் தகுதி தேர்வை பத்தி யோசிக்கணும். நீங்க இப்பதான் ஸ்கூல் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்ல காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இது பெருசா உங்களை அஃபெக்ட் பண்ணாது, ஈஸியாவே பாஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முதன்மை தேர்வு. இந்த முதன்மை தேர்வை பொறுத்தவரை நமக்கு வந்து 70 கொஸ்டின். சரிங்களா? இந்த 70 கொஸ்டின் தான் நம்மளோட டார்கெட். ஸோ இந்த எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சில பேர் போலீஸ் எக்ஸாம் தானே ரொம்ப ஈஸி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யோசிச்சு இந்த எக்ஸாம்க்குலாம் வந்துடாதீங்க. ஏன்னா போலீஸ் எக்ஸாமை பொறுத்தவரை சிலபஸ் ஈஸி, அதை உண்மையா படிச்சுட்டு போனவங்களுக்கு ஈஸி. நீங்க படிக்காமே வந்து எழுதுற அளவுக்கு ஈஸி கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம்ல வெறும் 60% மார்க் எடுத்தா நீங்க பாஸ் பண்ணி போயிடலாம். 60ன்றது அதிகம். ஏன்னா 70 கொஸ்டின் கேட்பாங்க, 70க்கு 45 50 மார்க் எடுத்தவங்க கட் ஆஃப்ல வருவாங்க. சரிங்களா? சாரி, 70 இல்ல 80 கொஸ்டின் கேட்பாங்க. பாருங்க, 80 கொஸ்டினுக்கு வெறும் 45 50 மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். இது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017க்கு முன்னாடி. 2017ல கூட பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 50 தான் இருக்கும். 80 கொஸ்டினுக்கு 50 கொஸ்டின் எடுத்தா போதும். ஆனா இப்போ 2024 23ல லாஸ்ட் முடிஞ்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் 22 23 இதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 70 கொஸ்டினுக்கு ஆல்மோஸ்ட் 61 கொஸ்டின் வரைக்கும் நீங்க போட்டாதான் ஓவரால்ல கிளியர் ஆகும். 60+ எடுக்கணும். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா 90% எஃபிஷியன்சியா இப்ப TNUSRB டிபார்ட்மெண்ட்டும் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி ஏன் 50% கேட்டாங்கன்னா அதுக்கு ரீசன் வந்து நம்ம TNPSC எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஒன்லி வந்து ரிட்டன் எக்ஸாம், ஒன்லி உங்களோட IQ பவர் மட்டும் தான் செக் பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கான்னு செக் பண்ண மாட்டாங்க TNPSCல. ஆனா TNUSRB அப்படி இல்லை. இது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இவங்களை பொறுத்தவரை உங்களுக்கு IQ பவர் செக் பண்ணுவாங்க, சேம் டைம் பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்ப பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்போ உங்களுக்கு ஹைட், வெயிட், ஐ பவர் இதெல்லாம் உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் பிளஸ் எண்டூரன்ஸ் டெஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணி எடுக்கிறப்போ உங்களுக்கு இதுல 60% எஃபிஷியன்சி இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அப்ப காம்படிஷன் கம்மி. நீங்க ஒரு 60% உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்டலா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அது போக உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு ஹைட் மெஷர்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் பார்த்து உங்களை வந்து ஃபில்டர் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி வர. பட் இப்பவும் என்ன பண்றாங்கன்னா அதே ஹைட் அண்ட் ஐ பவர் எல்லாமே செக் பண்றாங்க. பிளஸ் அது இல்லாம எண்டூரன்ஸ் டெஸ்டும் இருக்கு. பட் இது இல்லாம இந்த 60% இருக்குது இப்ப 90% மாறிடுச்சு. இதுக்கு 100% ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாயிருச்சு. இப்போ 10th முடிச்சவங்க, காலேஜ் முடிச்சவங்க கூட, முன்னாடி எல்லாம் 10th முடிச்சவங்க அதிகமா போலீஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணுவாங்க. இப்ப காலேஜ் மட்டும் இல்ல, மாஸ்டர் டிகிரி முடிச்ச சில பேர் இப்போ வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அகாடமிலேயே. சோ அதை வச்சு நான் சொல்றேன், காம்படிஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு. நீங்க என்னதான் டிகிரி 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி முடிச்சிருந்தாலும், மாஸ்டர் டிகிரியே கம்ப்ளீட் பண்ணாலும் சில பேருக்கு அரசு வேலை மேல இருக்க அந்த இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது இன்னும் குறையல. அதுலயும் இப்ப அரசு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணா கூட போதும். ஆல்மோஸ்ட் 25 26 ஏஜ்ல இருக்கவங்க 2 டிகிரி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நம்ம 18 17ல ஸ்கூல் முடிச்சோம்னா 21ல ஃபர்ஸ்ட் டிகிரி, திரும்ப 23 24க்குள்ள 2வது டிகிரி மாஸ்டர் டிகிரியே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க.
ஆனா அவங்களோட தாட் என்னவா இருக்குன்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு பாக்குறப்போ அதுலயே கடைசியில ஈஸியா பாஸ் பண்றதுன்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டு இந்த பிசி எக்ஸாமுக்கு வந்துடுறாங்க. இன்னமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்து எஸ்ஐக்கோ அதுக்கு மேல குரூப் ஒன்னுக்கோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிசி எக்ஸாம் படிச்சு எழுதுனா ரொம்ப ஈஸி, படிக்காம மத்தவங்க சொல்றதை கேட்டு ஈஸின்னு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க படிங்க, ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். சோ இதுல 90% எபிசியன்சி எதிர்பார்க்கறாங்க. 70 மார்க் 70 கொஸ்டின் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா குறைஞ்சது 65க்கு நீங்க டார்கெட் பண்ணுங்க. நீங்க பிசிக்கல் அப்ப யோசிக்க வேணாம், சரிங்களா? 65 டார்கெட் பண்ணீங்கன்னா நம்ம பிசிக்கல் அப்போ ஒரு வேலை ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஈவென்ட்ல சிங்கிள் ஸ்டார் எடுத்துட்டோம், ஒரு 3 மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னு யோசிக்க வேணாம். நீங்க இங்க வந்து கரெக்டா பார்டர்ல 60 59 இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு அங்க போய் ஒரு ஈவென்ட்ல மிஸ் பண்ணீங்கன்னா இங்க 65 எடுத்தவங்க ஒரு ஈவென்ட் மிஸ் பண்ணாலுமே உங்களுக்கு முன்னாடி போயிருவாங்க, சரிங்களா? அதனால நீங்க பிசிக்கலை ரொம்ப போக்கஸ் பண்ணி பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பண்ணி பதட்டப்படக்கூடாது அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஸ்கோர் பண்ணி வச்சிடணும் நல்லாவே, சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் 65 டார்கெட்டா வச்சு மூவ் பண்ணுங்க. 65க்கு மேல எடுக்கிறது சூப்பர், வெல் அண்ட் குட், அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அது உங்களோட எஃபோர்ட். பட் 65ன்றது ஈஸியா எடுக்கலாம். நீங்க 6 to 10 புக்கை மட்டும் படிச்சு எழுதக்கூடிய ஒரே எக்ஸாம் இது மட்டும் தான் இப்ப இருக்கக்கூடிய காலத்துல. ஏன்னா இப்ப குரூப் 4 லாஸ்ட் நடந்துச்சு, அதுல தமிழ் 100 மார்க். அந்த தமிழ்ல 50% கொஸ்டின் எங்க இருந்து எடுத்தாங்கன்னே தெரியல, சரிங்களா? அது 11th 12th புக்ல கூட இல்ல, அது வெளி சோர்ஸ் அவுட் சோர்ஸா போயிருச்சு. அதனால நம்ம டிஎன்பிஎஸ்ஆர்பியை பொறுத்தவரை அந்த மாதிரி போகாது அப்படின்னு நம்பலாம். 6 to 10 தெளிவா படிக்கணும். அதே மாதிரி டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குள்ள வந்தாங்க அப்படின்னாலும் சில இடத்துல அவங்களால ஓவர் கம் பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா சயின்ஸ். டிஎன்பிஎஸ்ஆர்பியில மட்டும்தான் பாதிக்கு பாதி சயின்ஸ் எடுக்கிறாங்க, 50% சயின்ஸ். மற்றபடி நீங்க டிஎன்பிசியில போனீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எந்த எக்ஸாம் எழுதினாலுமே வெறும் 5 மார்க் 5 கொஸ்டின், 200 கொஸ்டின்ல 5 கொஸ்டின், வெறும் 2% தான் சயின்ஸ் வருது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% சயின்ஸ். அப்படிங்கிறப்ப நீங்க சயின்ஸை போக்கஸ் பண்றது இந்த தேவையில்லாம டிஎன்பிசில உள்ள வந்து எழுதுறவங்க இவங்களை பத்தி நீங்க யோசிக்காம போறதுக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். சயின்ஸை தெளிவா படிச்சிட்டீங்கன்னா. சோசியலை பொறுத்தவரை நீங்க என்ன படிச்சுட்டு போனாலும் டிஎன்பிசி ஒருத்தர் படிச்சுட்டு வந்தானா சோசியல் நம்மள ஈஸியா ஓவர் கம் பண்ணிடுவான். ஏன்னா 11th 12th புக் வர படிச்சிருப்போம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சயின்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். நம்ம கொடுக்குற சோர்ஸ் மேக்ஸிமம் போதுமா, சரிங்களா? நான் எல்லா பாடத்துக்குமே ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வீடியோஸ் நான் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த 70 கொஸ்டினோட ஸ்பிளிட் அப் கூட பின்னாடி கொடுத்துருப்போம். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம்ல அவைலபிளா இருக்கும், எடுத்துக்கோங்க. சைக்காலஜியை பொறுத்தவரை 20 கொஸ்டின் லாஸ்ட் 4 இயர்ஸ் கேட்டது, இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதும் அதே தான், சரிங்களா? 20 கொஸ்டின். ஹிஸ்டரியில பாருங்க 8 கொஸ்டின் 9 கொஸ்டின் வரை கேட்டிருக்காங்க. பாலிட்டி 5 கொஸ்டின் அதிகபட்சம், 4 5, எக்கனாமிக்ஸ் 5, ஜாகிரபி. அப்ப ஜாகிரபியும் ஹிஸ்டரியும் சோசியல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சேம் திங் இங்க பாருங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் 3, கெமிஸ்ட்ரி 3, பயாலஜில வந்து பாருங்க 4. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சயின்ஸோட வெயிட்டேஜ் அதிகமா இருக்கிற எக்ஸாம் இது மட்டும் தான். அதனால சயின்ஸ் கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பாக்குறப்போ 10 to 15 தானே அப்படின்னு தோணும். 200க்கு 15 வேற, 70க்கு 15 வேற. நம்ம 70 கொஸ்டின் கேட்கறாங்க, அதுல 15 கொஸ்டின் வரைக்கும் சயின்ஸ் வருது அப்படின்றப்போ சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது மாதிரி தமிழ் பின்னாடி 5 கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷ் 5 கொஸ்டின் இருக்கும். இதுல இங்கிலீஷ் கிடையாதுமா, தமிழ் மட்டும் தான் உங்களுக்கு உள்ள ஆட் ஆயிருக்குமே தவிர இங்கிலீஷ் கொஸ்டின் நம்ம கிடையாது, சரிங்களா? இங்கிலீஷ் எடுத்துட்டாங்க, நம்ம இங்கிலீஷை பத்தி யோசிக்க வேணாம் பிசி எக்ஸாமுக்கு. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் நம்ம டெலிகிராம் சேனல்ல பிளஸ் சார் வந்து யூடியூப்ல வீடியோ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அருள் சார் வந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுக்குமே டிஸ்கஷன் வீடியோ கொடுப்பாங்க. அது கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் கரெக்டா 8 கொஸ்டின் இருக்கு, 8 வீடியோ நான் பிளான் பண்ணிருக்கேன். அது அந்த டைம்ல உங்களுக்கு கொடுக்குறோம் கடைசியா. இப்ப 8 வீடியோ அப்படிங்கிறது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா போர் கருவிகள், அந்த போர் கருவிகள் போர் விமானங்கள், அது மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக் அப்படிங்கிற பார்ட்ல வரும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப், எந்தெந்த ஆப் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க, இந்த காவலன் செயலி, இந்த மாதிரி ஆப்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. சோ இப்போ எந்தெந்த கொஸ்டின் கேட்கறாங்களோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம படிச்சா போதும். டிஎன்பிஎஸ்சி மாதிரி டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? இதுவும் நம்ம கொடுத்துருவோம். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல்ல கிடைக்குமா, போலீஸ் கோச் அப்படிங்கிற சேனல்ல உங்களுக்கு எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலயும் கொஸ்டின்ஸ் கொடுப்போம். நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கெல்லாம் கொடுக்கணும்ன்றத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. 6th to 10th புக் பாக்ஸ் சோசியல் அண்ட் சயின்ஸ், சரிங்களா? இந்த புக் பாக்ஸை ஃபுல்லா தெளிவா முடிச்சீங்கன்னா இதுல இருந்து நீங்க ஒரு 6ல இருந்து 8 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் புக் பாக்ஸ்ல மட்டும். இந்த புக் பேக் முடிச்சீங்க அப்படின்னா இதுல 10 கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ டோட்டலா மினிமம் 15 கொஸ்டின், மேக்ஸிமம் ஒரு 18 கொஸ்டின் நம்ம புக் பேக் பாக்ஸை மட்டும் படிச்சு எதிர்பார்க்க முடியும். அதனால புக் பேக் பாக்ஸை தெளிவா படிச்சுக்கோங்க. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்மளே கொடுத்துருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இதோட பிடிஎஃப் நம்ம வெளியவே ஷேர் பண்ணிருக்கோம் நிறைய, ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரா தனியா. அது மாதிரி இது எல்லாத்துக்குமே நம்ம வீடியோவும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். யூடியூப்ல எல்லாமே ஃப்ரீ சோர்ஸ்லயே அவைலபிள் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதை நான் ஷோ பண்றேன் எங்க இருக்குன்னு சொல்றேன், பாத்துக்கோங்க, சரிங்களா? பிவைக்யூ கொஸ்டின்ஸ் இது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணி பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா பிவைக்யூ கொஸ்டின் இல்லாம நீங்க படிக்கிறது தப்பு. இப்போ ஹிஸ்டரின்னு எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஏன்ஷியன் மிடிவல் மாடர்ன் சொல்லி ஒரு 3 பார்ட் இருக்கு. இந்த 3 பார்ட் தான் டிஎன்பிசிக்கு வருது, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வருது.
இப்ப டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்கன்னா டெப்தா படிப்பாங்க. ஏன்னா அவங்களோட கொஸ்டின் ஏரியா வந்து அனலிட்டிக்கல் பேட்டர்ன்ல மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல, எல்லாமே ஃபேக்ட். அப்ப நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்றது தெரியணும். அப்ப உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல மேஜர் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா வைங்களேன், பெயர், இந்த கட்டிடத்தை கட்டியவர் யார், இந்த அரசை தோற்றுவித்தவர் யார், இவரை தோற்கடித்தவர் யார், இந்த போரில் பங்கு பெற்றவர் யார், இல்ல இந்த கட்டிடம் யாரால் கட்டப்பட்டது, இந்த கோட்டை யாரால் கட்டப்பட்டது, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வருது. அப்ப நம்ம இந்த மாடல் கொஸ்டின் நமக்கு வருதுன்னு எப்படி தெரியுதுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கடந்த 10 வருஷ கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு ஒரு சப்ஜெக்ட படிக்க ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாஸ் பண்றதுக்கு 90% ரீசன் பிஒய்க்யூவா மட்டும் தான் இருக்க முடியும். ஏன்னா நம்ம படிக்கிற புக் ஒண்ணுதான், ஆனா எந்த பேட்டர்ன்ல படிக்கணும்ன்றது பிஒய்க்யூல தான் தெரியும் நமக்கு. சரிங்களா, அதுவும் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்க பழகுங்க. ஏன்னா நமக்கு சோர்ஸ் லிமிடேஷன் இருக்கு. 6 to 10 புக் தான். முடிஞ்ச வரை ஒவ்வொரு டெஸ்ட் எழுதும் போதுமே ஒரு நோட்ஸ் எடுத்துருங்க. ப்ராப்பரா சொல்லும் போது நீங்க புக்கையே திரும்ப திரும்ப படிக்கிறத விட ஒரு டைம் நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நோட்ஸ் வச்சு நீங்க அடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி. சோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு நாள் படிக்கிறீங்க அப்படின்னா இப்ப காலையில இருந்து மினிமம் ஒரு 5 hours ஒரு ஒர்க் பண்ற பீப்புளா இருந்தா, இல்ல நீங்க நார்மலா படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 10 hours ஒரு நாளைக்கு படிக்கலாம். இப்படி 10 hours படிச்சீங்கன்னா இதுல இருந்து மினிமம் 15%, அட்லீஸ்ட் 10% ஒரு மணி நேரமாவது ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணாம நீங்க போக கூடாது. டெய்லி நீங்க 10 மணி நேரம் படிச்சீங்கன்னா 1 மணி நேரம் ரிவிஷன் பண்ணணும். நீங்க 5 மணி நேரம் படிச்சீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் ரிவிஷன் பண்ணிடணும். இந்த ரிவிஷன் இல்ல அப்படின்னா நீங்க படிச்சது எல்லாமே மறந்துடும். இது டெய்லி ரிவிஷன். சரிங்களா, இந்த ரிவிஷனுக்கான டைமை கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிஒய்க்யூ, நீங்க பிஒய்க்யூ மொத்தமா படிக்க முடியலனா கூட டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 5 இல்ல 10 கொஸ்டின். சோ இந்த மாதிரி போட்டுட்டே வந்தீங்கன்னா இப்ப இருந்து இன்னும் ஒரு எக்ஸாமுக்கு குறைஞ்சு 90 நாள் வச்சுக்கோங்க. 90 into 10 900 கொஸ்டின் பார்த்திருப்பீங்க. பிசி எக்ஸாமுக்கும் எஸ்ஐக்கும் 900 கொஸ்டின் கூட பிஒய்க்யூல இல்ல டோட்டலாவே. அப்ப நீங்க டெய்லி 10 கொஸ்டின் பார்த்தா கூட போதும், பிஒய்க்யூ முடிச்சிடலாம். நீங்க இன்ட்ரெஸ்டா பார்க்க முடியும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோட பார்க்க முடியும். இப்ப பிஒய்க்யூ ஒரே நாள் உட்காந்து 900 கொஸ்டின் படிங்கன்னு சொல்லல. அப்படி சொன்னா நீங்க ஒன் வேர்டா படிப்பீங்க. ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின், அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்கல்ல, 4 அனலைஸ் பண்ணி படிங்க. சோ அப்படிலாம் படிச்சீங்கன்னா தான் நீங்க உங்களோட நாலேஜை ப்ரூவ் பண்ண முடியும். எக்ஸாம்ல 90% மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சும்மா அந்த கொஸ்டினுக்கு அந்த ஆப்ஷனை மட்டும் பார்த்துட்டு போக கூடாது, அது கூட இருக்கக்கூடிய அந்த ஆன்சரை மட்டும் பார்க்க கூடாது. 4 ஆப்ஷன் இருக்கும்ல, 4 ஆப்ஷன் ஏன் வந்துச்சு, 4 ஆப்ஷனுக்கு கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிதான் யோசிக்கணும். அதுக்கு நீங்க டெய்லி ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு 1/2 hour டைம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டைமை ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ஸ்கூல் புக் படிக்கிறதுக்கு இவ்வளவு டைம், ரிவிஷன் பண்றதுக்கு இவ்வளவு டைம், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்குறதுக்கு இவ்வளவு டைம். அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி உங்க டைம் எடுத்துக்கோங்க. போர் அடிக்கிறப்ப அந்த பிஒய்க்யூ கொண்டு வாங்க. இன்னும் சில பேர் டிஎன்பிஎஸ்சி எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின் பத்தாது. ஒரு நாளைக்கு 50 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும் பிஒய்க்யூல. ஏன்னா டிஎன்பிஎஸ்சில 10,000 கொஸ்டின் இருக்கு பிஒய்க்யூ. அப்ப நம்ம எப்படி பிடிச்சிக்கலாம் அப்படின்னா காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 1/2 hour பிஒய்க்யூ, திரும்ப மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour ஒரு 20 கொஸ்டின், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 20 கொஸ்டின். இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா பிஒய்க்யூ முடிச்சிடலாம். சரிங்களா, பட் பிஒய்க்யூ இல்லாம யாராலையும் எந்த எக்ஸாம்லயும் பாஸ் பண்ண முடியாதுமா, அது தெரிஞ்சுக்கோங்க. நீங்க குரூப் 1 எக்ஸாமே எழுதினாலும் சரி பிஒய்க்யூ வேணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்தாதான் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா, அடுத்து டெஸ்ட் அட்டன் பண்றது. டெஸ்ட்டை பொறுத்தவரை அந்த டைம்ல ப்ராப்பரா அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்றதை கரெக்ட் பண்ணுங்க. எந்த டெஸ்ட் எழுதினாலும் சரி, நான் இங்கதான் எழுதுங்கன்னு சொல்ல, நீங்க எங்க டெஸ்ட் பேட்ச் போட்டாலும் சரி, இல்ல நீங்க ஓனா டெஸ்ட் எழுதினாலும் சரி, ஒரு தப்பு பண்றீங்கன்னா அந்த தப்பை கரெக்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு நோட் போட்டுக்கோங்க, கரெக்ஷன் நோட் அப்படின்னு ஒரு நோட் போட்டு இன்னைக்கு நீங்க பண்ண தப்பை இன்னைக்கே கரெக்ஷன் பண்ணுங்க. இது காலப்போக்கில் ஒரு 2-3 மாசம் முடிகிறப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில நீங்க பண்ண தப்பு மட்டுமே ஒரு 1000 தப்பு இருக்கும். இந்த தப்பை நீங்க எக்ஸாம்ல அவாய்ட் பண்ணாலே நீங்க கிளியர் பண்ணிடலாம். இவ்வளவுதான் விஷயம். நம்ம இங்க சின்ன சின்ன தப்பா பண்ணுவோம், இங்க ஒருவேளை டெஸ்ட் எழுதுறா தப்பு பண்ண மாட்டோம். இந்த தப்பை கொண்டு போய் நேரம் எங்க பண்ணுவோம்னா எக்ஸாம்ல பண்ணிடுவோம். அப்ப என்ன பண்ணிடணும், இங்க தப்பு பண்றது தப்பே கிடையாது, அந்த தப்பை திருத்திட்டு எக்ஸாம்ல போய் கரெக்டா பண்ணிடணும். அதுக்கு நம்ம டெஸ்ட் எழுதணும், எழுதி பார்த்த டெஸ்ட்டுக்கு கரெக்டா என்னென்ன தப்பு பண்ணிட்டு கூட கரெக்டா நோட் பண்ணி தப்பா கரெக்ஷன் பண்ணிடணும் அப்பவே. சரிங்களா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இப்போ நான் உங்களுக்கு மெயினா சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சயின்ஸுக்கு நம்ம ஒரு சீரிஸ் கொண்டு வந்துட்டு இருந்தோம். நம்ம ஆல்ரெடி நம்ம பழைய சேனல்ல இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருந்து சயின்ஸுக்கு நியூ சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா, அது டெய்லி காலையில உங்களுக்கு 5 மணிக்கு வருமா, டெய்லி மார்னிங் 5 o'clock. நோட் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலையில, ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் கூட படிச்சிடறோம், சயின்ஸ் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால டெய்லி மார்னிங் 5 o'clock வந்து சயின்ஸ் சீரிஸ் கொண்டு வரோம். இது எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி 5 AM காலையில. சரிங்களா, சயின்ஸ். சோ சயின்ஸுக்கான ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு இயல் கொண்டு வரோம். நீங்க டெய்லி ஒரு இயல் படிச்சிருங்க, டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க சயின்ஸ் படிக்கலைன்னா இந்த வீடியோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி 5 AM சயின்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். பிசிக்ஸ் 6ல இருந்து 10 புக். இதை முடிச்சதுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி 6 to 10, அதுக்கப்புறம் பயாலஜி. சரிங்களா, இந்த ஆர்டர்ல போய்கிட்டே இருக்கும். சோ அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ரிவிஷன் கொடுத்துறேன். அதுலயே 6 to 10 முடிக்கிறதுக்கு ஒரு 20 வீடியோ ஆகும், 20 நாள் ஆகும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 5 to
10 ஹவர்ஸ், மினிமம் 6 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 10 ஹவர்ஸ் ஒரு லைவ் மாதிரி கொடுத்து நம்ம இந்த பார்த்த 6 to 10 ஃபுல்லா ஒரே நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வரும் இதே சேனல்ல. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அது மாதிரி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை சயின்ஸுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை மேத்துக்கு நம்ம மேக்ஸ் சேனல் இருக்கும் சரிங்களா. மேக்ஸ் பை இயர் தங்கமுத்துன்னு சொல்லி மேக்ஸ் சேனல் இருக்கும். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதுக்குமே லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நீங்க நார்மலா போயிட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு காமிக்கும். மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்துன்னு இருக்கும். அரௌண்ட் 2 lakhs சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா தனியா மேத்துக்குனே தனி பிளேலிஸ்ட் இருக்கும். லாஸ்ட் பிளேலிஸ்ட் போய் பாருங்க. கடைசியா போனீங்கன்னா மேக்ஸ் மட்டுமே தனியா இருக்கும். இதுல வேதிக் மேத் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இதை பொறுத்தவரை பேசிக்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வீடியோ இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. எனக்கு மேக்ஸே சுத்தமா தெரியாது, பேசிக்கே தெரியாதுன்னா இதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுல பேசிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதை முடிச்சதுக்கு அப்புறம் அரௌண்ட் 87 வீடியோஸ் இருக்கும். 150 மணி நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸ் போட்டிருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 87 to 90 வீடியோஸ் இருக்கும். இது மேலேயே உங்களுக்கு நம்பர் இருக்கும். Day 1, Day 2, Day 3 சொல்லி. ஸோ இதை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க. இதை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த சைக்காலஜி மேக்ஸ் மேல இருக்க பயமே போயிடும். அது 100% நான் கேரண்டி சரிங்களா. இதை பாருங்க. இது ஒரு 5 நாள் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கே அந்த ஃப்ளோ வந்துடும். இது நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 2 3 பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா. இது டெய்லி ஒரு வீடியோ. இது அரௌண்ட் 87 வரைக்கும் கண்டினியூஸா இருக்கும். அடுத்து 102, 103 இருக்கும். அது பாத்துக்கோங்க சரிங்களா. இதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்க. இதை கம்ப்ளீட் பண்ணும்போதே உங்களுக்கு மேக்ஸை பத்தின பயம் அப்படிங்கிறது போயிடும். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதான் இதை ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி இப்ப டெஸ்ட் பேட்சுக்கு ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க. எவ்ரி டெஸ்ட் பேட்சுக்கு ஷெடியூல் வந்து நம்ம டெலிகிராம்ல ஆட் ஆயிரும். ஒன் டே விட்டு ஒரு நாள் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் முடிஞ்ச உடனே அதுக்கான டிஸ்கஷன் யூடியூப்ல வந்துடும். அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு மேத் வந்து டிஸ்கஷன் யூடியூப்ல கொடுத்துருப்பாங்க. சார் அருள் சார் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பேசிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ பாத்துக்கோங்க. இப்ப நாளைக்கு நம்பர் பேசிக்ஸ் அப்படிங்கிறது கிளாஸ்ல இருக்கா, நம்பர் பேசிக்ஸ் வீடியோ எங்க இருக்கு இதுல பாருங்க. அதை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டு பாருங்க. டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாருங்க. சோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் ஒரு சப்ஜெக்ட்டை ஃபுல்லா ஸ்ட்ராங் பண்ண முடியும். சும்மா நம்ம ஒரு ஃப்ளோல போய்கிட்டே இருப்போம், தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம்னு போக கூடாது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா முழுசா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அது எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதனால இந்த வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்கு கண்டிப்பா அந்த சப்ஜெக்ட்டை பத்தின ஒரு டோட்டல் நாலேஜ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் கேட்டா தெரியாதுன்னு பண்ற மாதிரி இருக்காது. நீங்க இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா அந்த டாபிக்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களை ஆன்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு டெப்தா தான் எடுத்திருப்பேன். உங்களுக்கு புரியும். ஒரு விஷயம் புரியாத அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம்னு யோசிக்கணும். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறப்ப அந்த விஷயம் கஷ்டமாவே தெரியாது. நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இது அப் டு Group 1 வரை இவ்வளவுதான். நீங்க பிசி தானே Group 1 பேட்டர்ன்ல இருக்குமா அப்படிலாம் கிடையாது. யாரா இருந்தாலும் கணக்கை பொறுத்தவரை கூட்டல்னா கூட்டல், கழித்தல்னா கழித்தல், அவ்வளவுதான் விஷயம். அதனால இதை ஃபுல்லா பாருங்க. இதுல ஏதாவது புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாமே புரியும் சரிங்களா. இது இல்லாம உங்களுக்கு தனி சீரிஸ் ஆரம்பிக்கிறேன் சயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பிசிக்கு. சரியா, அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குமா இதுல. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க. ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி இதெல்லாம் என்ன சப்ஜெக்ட்னே எனக்கு தெரியல, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூல்லயே 11th வந்து சயின்ஸ் குரூப், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் போயிட்டேன், இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல ஜிஎஸ்க்கு தனியா பிளேலிஸ்ட் இருக்குமா இதுலயே. அதுல போய் பாருங்க. ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கான பிளேலிஸ்ட் இருக்கும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஹிஸ்டரியை பொறுத்தவரை 10 மணி நேரம் வீடியோ இருக்கும். 10 hours இதே சேனல்ல மேக்ஸ் சேனல்ல. இந்த 2 வீடியோ பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்டரியை பத்தின ஓவர் வியூ கிடைச்சிரும். இதுக்கப்புறம் நீங்க புக் எடுத்தீங்கன்னா எல்லா பாயிண்டும் படிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் போலீஸுக்கு இந்த 2 வீடியோவே போதும். ஹிஸ்டரிக்கு புக் வைஸ் இல்லாம கான்செப்டா பாக்குறவங்களுக்கு இந்த 2 வீடியோ போதும் ஹிஸ்டரி. அதே மாதிரி பாலிட்டி போனீங்கன்னா பாலிட்டிக்குள்ள 10 hours இருக்கும். அந்த ஒரு வீடியோ போதும் சரிங்களா. நீங்க ஸ்கூல் புக் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரே ஒரு வீடியோ தான் இருக்கும் 10 hours. அதை பாத்தீங்கன்னா பாலிட்டியை பத்தின ஓவர் வியூ தெரிஞ்சுக்கலாம். இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதுல 10 hours இருக்கும் பாருங்க இந்த வீடியோ, ஃபர்ஸ்ட் வீடியோ. இதை கவர் பண்ணாலே உங்களுக்கு போலீஸ்க்கு போதும் சரிங்களா. இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த சேனல்ல வீடியோ இருக்கும். இந்த சேனல் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. பட் உங்களுக்கு போலீஸ் பத்தின எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு போலீஸ் கோச் அப்படிங்கிற சேனல்ல தான் வருமா. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க சேனல்ல அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ அது மாதிரி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. வேற ஏதாவது அப்டேட் இருந்தா எப்பயுமே இந்த போஸ்ட்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே போஸ்ட்ல வந்து கொடுத்துருவோம். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ்லயுமே நிறைய இம்பார்ட்டன்ட் நியூஸ், ஒரு சில ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இதை தவிர வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு அதை பத்தின டேட்டாஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்றேமா. இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா டெலிகிராம்ல இருக்கும், டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்கம்மா. இப்போ ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருக்கும். அந்த ஒரு டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் முடிஞ்சிருக்கும். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 50 டெஸ்ட் போகும், 25 கொஸ்டின். அதே மாதிரி
இதுல சைக்காலஜி ஜிகே சேர்ந்து 30 டெஸ்ட் போகும். ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஸ்டின். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் வந்து 5, டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 30 + 5 35 டெஸ்ட் நடக்குமா. இப்ப நம்ம பிளான் பண்ணிருக்கிறது இந்த 35மே ஃப்ரீ டெஸ்ட். இந்த 35 டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு டிஸ்கஷன் கொடுத்துருவோம். சரிங்களா? அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேசிக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த சேனலை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் வீடியோ காலையில 5 மணிக்கு வரும். இப்போ இந்த வீடியோ போட்டதே ரீசன் அதுதான். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சயின்ஸ் சுத்தமா தெரியல. சில பேர் இன்ஜினியரிங்கே படிச்சிருந்தாலும் நமக்கு இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக தான் சயின்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். சோசியல் நீங்க யோசிக்கவே வேணாம். நான் சொன்ன அந்த 10 ஹவர்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு மோர் தென் எனஃப். அதுவே ரொம்ப அதிகம். அதை மட்டும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சோசியல் ஃபுல்லாவே ஈஸிமா. நீங்க பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இன்க்ளூடிங் எஸ்ஐஆர் இருந்தாலும் சரி, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த 10 ஹவர்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு சப்ஜெக்ட்டை பத்தின முழு நாலேஜை கொடுக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ப்ராப்பரா பார்த்து நோட்ஸ் எடுக்கணும். ஒரு 10 மணி நேரம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த வீடியோ நீங்க ஒரு 15-20 மணி நேரம் ஆகும். 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லா தெளிவா முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க உட்காந்து படிச்சுட்டு புக்கை படிச்சு பாருங்க. எல்லாமே ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு 2-3 இயர்ஸ் படிச்சு நான் அந்த ஷார்ட் நோட்ஸை வந்து அதுல இருந்து கம்பைல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதை நீங்க 2 வருஷம் படிச்சு புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் ஷார்ட்டா கொடுத்துட்டேன். இப்போ இதை படிச்சதுக்கு அப்புறம் புக்குள்ள போங்க, ஈஸியா இருக்கும். ஏன்னா எப்பயுமே எங்க ஸ்டார்ட் பண்றோம், எங்க முடிக்கிறோம், இன்பிட்வீன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போயிடலாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க முடிய போதுன்னே தெரியாம போறப்போதான் ஒருவேளை 90% முடிச்சிட்டீங்களா இல்ல 10% தான் படிச்சிருக்கீங்களா எதுவுமே தெரியாம டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா?